அனைத்துக்கும் ஆதாரமான இயற்கையை வணங்கி சித்தர்கள் மற்றும் என் குருநாதர்களின் பொற்பாதங்களை என் சிரசின் மேல் ஏற்று இந்த வகுப்பை துவங்குவோம். நேற்று நம்ம சித்தர்கள்னா யாரு, அவங்களுடைய சிறப்பு என்ன, அவங்க நமக்கு கொடுத்த அருளிய அந்த முத்திரைகளுடைய சிறப்புகள் என்ன, அந்த அளவுல மாத்திரம் பார்த்திருந்தோம். இப்போ இன்னைய கிளாஸ்ல நம்ம போறது அடுத்த ஸ்டெப். அதாவது முத்திரைகளை பற்றி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு சில அடிப்படையான சில நெறிமுறைகள், அதே மாதிரி எதெல்லாம் நமக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்கிறதெல்லாம் அந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சா அந்த முத்திரையை எப்படி அது வேலை செய்யுது நம்ம உடம்புல அப்படிங்கிறத நமக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த முத்திரையோட ஃபவுண்டேஷனுக்கு அதோட இது எதை பேஸ் பண்ணி இது வேலை செய்யுதுங்கிறதெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்காக தான். ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நமக்கு அந்த முத்திரையை பற்றி இந்த பேக்ரவுண்ட், இந்த ஃபண்டமெண்டல்ஸ், ஃபவுண்டேஷன் எல்லாம் தெரிஞ்சாதான் அந்த முத்திரை வேலை செய்யுமானா கிடையாது. இப்போ மாத்திரை சாப்பிடுறோம், மாத்திரை சாப்பிடும் முன்னாடி இந்த மாத்திரையில என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம மாத்திரையை சாப்பிடணும். இல்ல, மாத்திரைக்கு எஃபெக்ட் இருக்கும், நீங்க சாப்பிட்டாலும் அதை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் கண்டிப்பாக அந்த மெடிசன் எடுக்கும்போது மெடிசனோட எஃபெக்ட் இருக்கும். அதே போலதான் இந்த முத்திரைகளும் நீங்க செய்யும் போது அந்த முத்திரையோட இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா எங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவ்னு பாத்தீங்கன்னா, இந்த முத்திரை கிளாஸ்ல அட்டன் பண்றவங்க அவங்களும் மற்றவங்களுக்கு இந்த முத்திரைகளை பற்றி சொல்லி கொடுக்கிற ட்ரெயினரா உருவாக வேண்டும். அந்த ஒரே காரணத்தினாலதான் இந்த முத்திரை தவிர மற்ற அதோடைய ஃபவுண்டேஷனையும் பற்றி சொல்லித்தரோம். அதனால சிலவங்களுக்கு அதுல ரொம்ப புரிதல் இல்லைன்னாலும் கவலைப்பட வேண்டாம். நான் இன்னொன்னு, இதோட பர்பஸே நீங்க இதை அடுத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப வசதியா இருக்கும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது. ஏன்னா நம்ம மற்ற 2 குரூப்ல நாங்க கேட்டோம், ஃபீட்பேக் கேட்கும்போது இது நாங்க கொடுக்குற ரொம்ப அதிகமா தோணுதா இல்லாட்டினா புரியாம இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க இவ்வளவு தகவல் கொடுக்கறது எங்களுக்கு தேவை, இது வரைக்கும் முத்திரை இப்படி சொல்றோன்னு பழகிட்டு வந்தோம், இது இப்படி செய்யணும்னு தெரியும், ஆனா இது இந்த மாதிரி வேலை செய்யுதுன்னு தெரியும் போது இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு ஆர்வம் வருது. அதாவது ஒரு சயின்டிபிக்கா இது சொல்லும் போது ஓகே, இதெல்லாம் ரொம்ப கரெக்டா தான் சொல்றாங்க, இது ஒரு மூட நம்பிக்கை இல்லை, சும்மா 2 விரலை தொட்டா அது ஒர்க் அவுட் ஆகுன்றது இல்லை அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு இந்த இதை கொஞ்சம் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றோம். பொன்னைய கிளாஸ்ல பார்க்க போறது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாக்கப்பட்டது, பிரபஞ்ச சிருஷ்டின்னு சொல்லுவாங்க, பிரபஞ்சம் எப்படி உருவாக்கப்பட்டது, அதே மாதிரி அதுல இருந்து பஞ்சபூதங்கள் எப்படி வெளிப்படுத்தப்பட்டன, அதே மாதிரி அப்புறம் நம்முடைய சரீரமும் எப்படி அந்த பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டன. இதைத்தான் மெயினா சொல்ல போறோம். ஏன்னா ஏன் இதெல்லாம் நம்ம கத்துக்கணும்னு நினைச்சா, நம்ம உடம்பு இந்த மாதிரிதான் நமக்கு உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த முறைய தெரிஞ்சோம்னா நம்ம உடம்ப உற்று நோக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பா இருக்கும். நாமே சில சின்ன சின்ன பிரச்சனைகளை இதனாலதான் இந்த பிரச்சனை இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நோய் அணுகா முறையையும் நம்ம கையாள முடியும். அதற்காக தான் இந்த சொல்றோம். ஏன்னா திருமந்திரத்துல திருமூலர் சொல்லுவாரு, உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அதாவது உடம்ப அழிஞ்சிட்டுனா நம்ம மெய்ஞானத்தை பெற முடியாது. அந்த மெய்ஞானம் பெறதுக்காக தான் இந்த உடம்ப நான் வளர்த்து உயிரை வளர்க்கறதுக்காக வளர்த்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ உடம்போட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு முக்கியம், நம்ம உடம்ப பற்றி நம்ம ரொம்ப கவனிக்கிறது இல்லை. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் உடம்புல என்ன இருக்கு, அதாவது இப்போ மூச்சு நேற்று மேடம் கொடுத்தாங்க, உங்க மூச்சை நீங்க கவனிங்கன்னு. சோ தினம் அது எவ்வளவு பெரிய வேலை செய்யுதுங்கிறத நம்ம உள்ளால கவனிக்கிறதே இல்லை. நம்ம உள்முகமா திருப்பாம நம்மளுடைய பொறிகள் அனைத்தும் வெளியிலே செல்கின்றன. சோ இந்த
முத்திரை கிளாஸ்ல உங்களோட அந்த எண்ணத்தை உள்நோக்கி செல்லணும் அப்படிங்கிறதும் எங்களுடைய நோக்கமாகும். அதனால உடம்பை பற்றிய ஒரு டீடைல்ஸ் படிக்கும் முன்னாடி பிரபஞ்சம் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒன்று தெரியும் எல்லாருக்கும், மெய்ப்பொருளான இந்த இறைமயம் ஒண்ணுதான் நித்தியமான உண்மைன்னு சொல்லுவோம். அதுவே சத்தியம், அதுவே மாறாதது, அதுவே நித்தியம் எல்லாம் சொல்லுவோம். அந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிறது இந்த இறைமயம், அதை பரபிரம்மம்னு சொல்லுவோம், பிரம்மம்னு சொல்லுவோம். சோ இதுதான் உண்மை. இப்போ ஒரு கயிறை இருட்டுல பார்த்தோம்னா அது பாம்பு மாதிரி தெரியும். ஆனா உண்மையிலே அது பாம்பு கிடையாது. கயிறு தான் உண்மையிலே இருக்குது. அது நமக்கு திரிந்து பாம்பு போல் தோற்றம் அளிக்குது. அதே போலத்தான் நம்மளுடைய அஞ்ஞானத்தால், நம்மளுடைய அந்த அறிவு குறைபாட்டினால அந்த இறைமயம் மூல பிரகிருதி என்னும் இல்லாத மாயை உண்டாயிற்று. இல்லாத மாயைனா அது எப்படி மாயை இல்லைன்னு சொல்லலாம்? மாயை இருக்குது. அதாவது நமக்கு அந்த மாயை இருக்கிற வரைக்கும் இந்த மெய்ப்பொருளான இறைமயத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் அந்த மாயை விளக்க வேண்டும் சொல்றோம். ஆனா மாயையின் துணை கொண்டுதான் மாயையும் விளக்க முடியும். அப்போ அந்த மாயைனா என்ன அப்படிங்கிறதை நம்ம அறிஞ்சுக்கணும். அதாவது பரம்பொருள், அந்த இறைமயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பரபிரம்மத்திலிருந்து சக்தி வெளிப்படும் போது அதுல உண்டாகிற அந்த வைப்ரேஷன்ஸ், அதிர்வுகள்னு சொல்லுவோம், அது வைப்ரேஷன்ஸ், அதுல ஏற்படுற சலனங்கள் எல்லாமே தான் இந்த மாயைன்னு சொல்றோம். அந்த நித்தியமான பரம்பொருள் அந்த நமக்கு மறைக்கப்படுறதுக்கு காரணமே இந்த மாயை என்கிற அவித்யை. வித்தியைனா நம்மளுடைய ஞானம், அவித்யைனா அஞ்ஞானம், அதை பற்றி அறிவு இல்லாதது. இதைத்தான் சொல்றாங்க, அந்த மாயை நம்மளுடைய மெய்யான இறைமயத்தை மறைத்து விடுகின்றது. அது அஞ்ஞானம், இது அறியாமை அப்படின்னு தான் சித்தாந்தம், வேதாந்தம் எல்லாமே சொல்லுது. அதே மாதிரி நமக்கு பல உபனிஷதங்களையும் சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள், அதாவது உங்களுடைய உடல்ல அதாவது ஏதோ ஒரு தடுப்பு பட்டுதுன்னா உங்களுக்கு நிழல் தெரியும். சூரிய ஒளியில தடுப்பு, ஏதோ ஒரு ஒளியில உங்க உடம்போட நிழல் தெரியுதுன்னா நம்ம உடம்பு அந்த ஒளியை ஊடுருவ பண்ணாம தடுக்குது. அப்ப தடுக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிறது அந்த நிஜமில்லாத நம்மளுடைய ஷேடோ, நிழல். நிழல் உண்மை கிடையாது, ஆனா நிஜங்கிறது நம்மளுடைய உண்மையான உடல். ஆனா அது தடுக்கப்படும் போது, அது எதுக்கு சொல்றாங்கன்னா, அறியாமையாகிய அந்த ஒரு அறியாமைதான் நம்மளுடைய உண்மையான மெய்ஞானத்தை தடுக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எதுக்கு கொடுத்துருக்கோம்னா, அந்த இறைமயம், அந்த பரபிரம்மம் அப்படிங்கிறது ரியாலிட்டி. இத மாயைங்கிற கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது உள்ளால தெரியுது இல்லையா, இதுதான் நமக்கு தெரிகிற அந்த இதோட பிரதிபிம்பம், பிரதிபலிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த பிரம்மமானது இந்த மாயைங்கிற கண்ணாடியில பிரதிபலிக்கிறதுனால உங்களுக்கு தெரிகிறது அது உண்மை கிடையாது, ஒரு நிழல் மாதிரி. ஒரே கண்ணாடியா இருந்ததுன்னா ஒரே ஒரு பிம்பம் தான் தெரியும். இதே இது நமக்கு மல்டிபிள் மிரர்ஸ் சொல்லுவோம், இன்ஃபைனைட் மிரர்ஸ் சொல்லுவோம். கண்ணாடிக்குள்ளால கண்ணாடி நிறைய இருக்குன்னா இது நிறைய தெரியும். இதுல சொல்ல வர கான்செப்ட் என்னன்னா, உண்மையான அந்த இறைமயம் மாயைங்கிறதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்டட் இமேஜ் தான் நம்ம சொல்ற அந்த மாயையால உருவாக்கப்பட்ட நம்ம உடலோ பிரபஞ்சமோ. அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிட்டு, அதாவது இத நம்ம ஒரு கண்ணாடியில பார்த்தா அதுல தெரிகிற உருவம் உண்மை கிடையாது, அது மாயைங்கிற கண்ணாடியில பிரதிபலிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரதிபலிப்புங்கிறது பல மாதிரி நம்ம சொல்லலாம். இப்ப கண்ணாடிலன்னா இதோடது பாக்குது, பிம்பம் பார்த்த உடனே பிம்பம் தெரியுது பிசிக்கலா. இதே இது ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு பூ பூத்திருந்துன்னு வைங்களேன், உங்களால அதை பார்க்க முடியல. ஆனால் அந்த நறுமணம் வரும்போது
கண்டிப்பா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், அங்க ஒரு பூ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த பூவின் பிரதிபலிப்பு மனத்தின் மூலம் வெளிப்படுது. அதே போல ஒரு புகை இருந்துன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நெருப்பு தெரியட்டாலும் அங்க நெருப்பு இருக்குங்கிறது தெரியும். அது இருந்தாதான் அது வர முடியும். அப்போ நமக்கு இந்த மாயைங்கிறது ஏதோ ஒரு மெய்ப்பொருள் இருக்கிறது தான் நமக்கு அறியாமையினால அது தெரியுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். இது நம்ம உபநிஷதங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பாவனோபதேசத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கைவல்ய நவநீதத்திலையும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சுதான் இந்த படத்தை நம்ம போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றோம். எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல. பட் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு எக்ஸ்பிளைன் இட். அதாவது பரப்பிரமம்ங்கிறது என்னது? அந்த நம்மளுடைய இறைமயம் தான். அதுல இருந்து நமக்கு சுத்த வித்தை, அவித்தை இது ரெண்டுமே நமக்கு கண்ணாடின்னு வச்சுக்கோங்க. அவ்யக்தம், அவ்யக்தம்ங்கிறது தோற்றம் இல்லாதது. இட் இஸ் நாட் எட் மேனிஃபெஸ்டட். நமக்கு தெரியல என்னன்னு. ஒன்றும் இல்லாதது, காட்சிப்படாதது, தோற்றத்துக்கு வராதது அவ்யக்தம்னா. அப்போ அந்த தோற்றத்துக்கு வராதது முதல்ல சுத்த வித்தை, அவித்தை அப்படின்னு ஒண்ணு வர்றதுக்காக அந்த தோற்றத்தை கொடுக்கறது முக்குணத்தோட சேர்த்து வெளிப்படும். எப்போ குணம் வெளிப்படுதோ அப்போ அவ்யக்தம்ங்கிறது மூல பிரகிருதின்னு ஆகும். அதாவது மூல பிரகிருதிக்கும் அவ்யக்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அந்த 3 குணங்களும் நமக்கு தெரியும். சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம். இந்த 3ம் அடங்கி உள்ளால இருக்கிறது அவ்யக்தம். காட்சிப்படாத நிலையில இருக்கிறது. அது எப்ப வெளிப்பட ஆரம்பிக்குதோ அப்ப அதுக்கு பேரு மூல பிரகிருதின்னு சொல்லுவோம். அப்போ 3 குணமும் அங்க அந்த இது வெளிப்படும் போது ஏற்படுற அந்த சுத்த வித்தை, அவித்தை. சுத்த வித்தைனா சுத்த மாயைன்னு சொல்லலாம். அவித்தைங்கிறது நமக்கு அசுத்த மாயை, சுத்தா அசுத்த மாயைன்னு சொல்லலாம். அப்போ நமக்கு இந்த அவ்யக்தம் அப்படிங்கிறது மூலப்பிரகிருதியா மாறி இந்த மாயைங்கிறது வந்த உடனே அந்த மாயையில சுத்த வித்தை உள்ள மாயை சுத்த மாயை. அதே மாதிரி அசுத்தம் சுத்தம் கலந்தது அவித்தை மாயை. அப்போ 2 டைப் ஆஃப் மாயை வந்துருது. எப்போ அவ்யக்தம் காட்சிப்படாதுல இருந்து அந்த மூலக்குருதி குணங்களை வெளிப்படுத்தினோடனே வருது. இப்போ இந்த சுத்த மாயை, அசுத்த மாயை, இந்த 2 மாயையிலையும் பிரதிபலிக்கிற பிம்பம் தான் ஈஸ்வரன் சொல்றோம், ஜீவன் சொல்றோம். அதுக்குதான் அந்த ப்ரீவியஸ் பிக்சரை காட்டினேன். அந்த பரபிரம்மம் மாயையாகிய கண்ணாடியில பிரதிபலிச்சு வார அந்த பிம்பம் தான் ஈஸ்வரன், ஜீவன். அப்போ ஈஸ்வரன் சுத்த மாயையில பிரதிபலிச்சு வந்தா அதுல நமக்கு சத்துவ குணம் தான் இருக்கும். அதுல பிரதிபலிச்சு வார பிம்பம் தான் ஈஸ்வரன் சொல்றோம், மகேஸ்வரன் சொல்றோம், அந்த இறைவன் சொல்லிக்கலாம் நம்ம. அதே மாதிரி அசுத்த மாயை அது சுத்த அசுத்த மாயையில பிரதிபலிக்கிற பிம்பம் தான் ஜீவன் பேரு. அப்போ இந்த சுத்த வித்தையில நமக்கு சத்துவ குணம், அதோடைய மாயா சக்தி, அதோட சக்தி வெளிப்படும். இதுல இருந்து தனியா வருதுன்னு நினைக்க வேண்டாம். அந்த சுத்த மாயையோட மாயா சக்தி சத்துவ குணமானது, அந்த சத்துவ குணத்துல இருந்துதான் நமக்கு பிரபஞ்ச சிருஷ்டி ஆகுது. இந்த பிரபஞ்ச சிருஷ்டிய பண்றது ஈஸ்வரன். இந்த ஈஸ்வரன் இந்த மாயைய உபயோகிச்சு பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுது. அதே போல இங்க அசுத்த மாயை, இந்த அவித்தைங்கிற இந்த மாயையில திருப்பி 2 பிரிவா வருது. ஒண்ணு ரஜோகுணம் உள்ள அவித்தை மாயை, இன்னொன்னு தமோ குணம் உள்ள அவித்தை மாயை. அவித்தை மாயைனா இதுல ரஜோகுணம் சுத்த அசுத்தம்னு சொல்லுவோம், இது அசுத்தம்னு சொல்லுவோம். அதனால இந்த 2 பிரிவு இருக்குது. இதுல வெளிப்படுற சக்திக்கு பேரு அவித்யா சக்தி. இது விக்ஷேப மற்றும் ஆவரண சக்தி. இந்த சக்தி வெளிப்படும் போதுதான் நமக்கு
அந்த மாயா சக்தியினால ஜீவர்கள் சிருஷ்டிக்கப்படுகிறார்கள். எல்லா ஜீவராசிகளும், அதாவது எப்படி பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்படுகிறது, ஜீவராசிகள் சிருஷ்டிக்கப்படுகிறது அப்படிங்கறதுதான் இதோட கான்செப்ட். தோற்றம் இல்லாததுல இருந்து தோற்றத்துக்கு வர்றது, அவ்வியக்தத்துல இருந்து வியக்தமா வர்றது. அந்த வியக்தம், அதாவது வியக்தம்ங்கிறது நமக்கு மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு இந்த ப்ராசஸ் தேவை. அதுதான் முதல்ல சுத்தமாயை சுத்தமாயனுடைய மாயா சக்தினால அந்த ஈஸ்வரன் நமக்கு பிரபஞ்ச சிருஷ்டியை பண்றதுனால நம்ம என்ன சொல்லுவோம்னா, சுத்த மாயை தான் ஈஸ்வரனோட காரண சரீரம். இந்த இந்த அவித்தை மாயை தான் நம்மளுடைய ஜீவர்களுடைய காரண சரீரம். இதுதான் அதுக்குரிய காஸ், ரூட் காஸ். அதுதான் இந்த மாயை இருக்கிறதுனால தான் இந்த இது உருவாகுது அப்படிங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த அவ்யக்தத்துல இருந்து மகத் அப்படிங்கிறதும் இன்டலெக்ட், அதாவது மகத்துனா புத்தி தான், இன்டலெக்ட் மகத் ரெண்டும் ஒண்ணுதான். அந்த புத்தி அதை நம்ம என்ன சொல்லலாம்னா காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ், அது அதுல இருக்குது. அந்த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து வர்றதுதான் ஈகோ, அகங்காரம். அந்த அகங்காரம்ங்கிறது இந்த மாயா சக்திகள் தான். இதுல உள்ள மாயா சக்தி சத்துவம் குணம் மாத்திரம் நிறைந்தது. இங்க உள்ள மாயா சக்தி ரஜோகுணமும் தமோ குணமும் சேர்ந்தது. சோ இதுல இருந்து உருவாகுறது நம்மளுடைய ஜீவராசிகள். சத்துவ குணத்தால மாத்திரம் ஆனது நம்மளுடைய பிரபஞ்சம். இதுல சத்துவ குணம் மாத்திரம் இருக்கிறதுனால அந்த ரஜோகுணம் தமோ குணத்தோட இம்பாக்ட் அதுல இருக்காது. அதனாலதான் இதை சுத்த மாயைன்னு சொல்றோம். இதுவும் மாயை தான், ஆனா சுத்த மாயை. அப்போ அந்த பரப்பிரமம் இந்த மாயைங்கிற அந்த குணத்தோட உள்ள அவ்யக்தத்துல இருந்து மாயை மாயையில ரிஃப்ளெக்ட் ஆகுறது தான் ஈஸ்வரனோ ஜீவனோன்னு சொல்றோம். அதுல இருந்து அந்த சக்தியோட வெளிப்பாடுலதான் பிரபஞ்சமே வருது. சோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்படிதான் நமக்கு பிரபஞ்ச உற்பத்தி நடக்குது. அப்போ சிருஷ்டி அவ்யக்தம் அப்படின்னு சொல்றது அன்மேனிஃபெஸ்ட், தோற்றத்துக்கு வரவில்லை. வியக்தம்ங்கிறது மேனிஃபெஸ்ட் ஆயிருச்சு, தோற்றம் ஆயிருச்சு. அந்த ப்ராசஸ் தான் சொல்றோம். மூல பிரகிருதிங்கிறது சத்துவ ரஜோ தமோ குணத்தோட மேனிஃபெஸ்டேஷன். அந்த குணங்கள் வெளிப்படும் போது, குணங்கள் ஒடுங்கிய நிலை என்னது அவ்யக்தம், குணங்கள் வெளிப்படும் போது மூல பிரகிருதி அந்த பேர். அதனால எல்லாத்தையும் மூல பிரகிருதியையும் அவ்யக்தத்தையும் ஒன்னாவே சொல்லுவாங்க. அந்த மூன்று குணம் சமநிலையில இருக்கும் அவ்யக்தத்துல. அந்த சமநிலை பாதிச்ச உடனே அது மூல பிரகிருதி ஆயிருது. அப்படி ஆகும் போதுதான் அந்த ஃபார்முக்கு தான் மகத்துன்னு சொல்லுவோம். காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம், புத்தின்னு வச்சுக்கலாம். காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் அதுல இருந்துதான் ஃப்ரம் மகத் அகங்காரம் வருது, ஈகோ வருது. அப்போ அந்த அவ்யக்தம் தான் காஸ், இட் இஸ் நாட் அன் எஃபெக்ட். மற்ற மகத் அகங்காரம் அதுல இருந்து நமக்கு எல்லாம் தொழில் படுறது எல்லாமே காஸ் அண்ட் எஃபெக்டா இருக்கும். இப்போ இந்த பிரபஞ்ச உற்பத்திய மினிமம் தான் சொல்லியிருக்கேன், டீட்டெயில்டா போக விரும்பல. இது எதுக்காக சொல்றோம்னா, அந்த ஈகோ வருது இல்லையா, அதாவது மகத்துல இருந்து ஈகோ அகங்காரம், அந்த மாயாசக்தி வெளிப்படுறதுதான் அந்த அகங்காரம். அதுல இருந்து வரும்போது தன்மாத்திரைகள் வெளிப்படுது. தன்மாத்திரைகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம். சப்தம்னா ஒலி, ஸ்பரிசம்னா தொடு உணர்வு, அடுத்தது ரூபம் ஒளி, ரசம் சுவை, கந்தம் மனம். இந்த 5 தன்மாத்திரைகள் தான் ஈகோல இருந்து வெளிப்படுது. அந்த தன்மாத்திரையில இருந்து வெளிப்படுறது பஞ்சபூதங்கள். நம்ம என்ன சொல்லுவோம்னா, பொதுவா தன்மாத்திரை அப்படின்னு சொல்லும்போது அத சூக்குமமானது, நுண்மையானது, நுட்பமானதுன்னு அர்த்தம். சூக்குமம்ங்கிற வார்த்தை நுட்பமானது, அது தன்மாத்திரைகள். அப்போ அகங்காரத்திலிருந்து வெளிப்படுறது முதல்ல தன்மாத்திரைகள், சூக்குமமானது. அந்த சூக்குமத்துல இருந்துதான் பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் எதெல்லாம் தெரியும்? நிலம், மண், நீர், வெப்பம், வாயு, ஆகாயம். இந்த 5 தான் பஞ்சபூதங்கள். அப்போ இந்த பஞ்சபூதங்களோட வெளிப்பாடு சூக்கும பூதங்களாகிய தன்மாத்திரைகள் இருந்து தான் வெளிப்படுது. இதுதான் அந்த சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் நான் ப்ரீவியஸ் டயக்ராம், அதாவது
குறைச்சு சொல்லிட்டேன். ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா போய் இந்த உபனிஷதங்களையும் பார்க்கலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா பாவன உபனிஷத்துல இது வந்து 25வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸ்பிளனேஷனை. அதாவது இந்த மாயாசக்தி வந்து பிரபஞ்ச சிருஷ்டி வர்றது இதையும் சொல்லியிருக்காங்க. அதே இது வந்து கைவல்ய நவநீதத்திலையும் அந்த இது வருது. முதல்ல ஒரு 29, 30, 31 ஒரு 4-5 பாடல்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை சீக்வன்ஸும் சேர்த்து தான் நான் ஷார்ட்டா கொடுத்துட்டேன். சோ ஈகோ அவ்யக்தம், அதுல இருந்து மாயை, மாயையோட சக்தி வெளிப்பாடு வரும்போது அந்த மகத்துல இருந்து ஈகோ, புத்தியில இருந்து அகங்காரம், அகங்காரத்துல இருந்து வெளிப்படுறது தன்மாத்திரை, தன்மாத்திரையிலிருந்து வெளிப்படுறது பஞ்சபூதங்கள். இந்த லெவலுக்கு புரிஞ்சா போதும். இப்போ பஞ்சபூதங்கள் லெவல் வந்துருச்சு. எப்படி சூக்கும பூதங்கள் தூல பூதங்களாக மாறுகின்றன, நுட்பமான பூதங்கள் எப்படி பருவுடலா மாறுது அப்படிங்கிறதான். இப்போ அதுக்கு வந்து நம்ம ஆத்மபோதா அப்படிங்கிறது நம்மளுடைய ஆதிசங்கரோடைய புக்கு, அதுல இருந்து எடுத்ததுதான். இப்போ நமக்கு வந்து சூக்கும பூதங்கள் வந்துட்டு சூக்குமத்துல நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் வந்து எர்த், வாட்டர், ஃபயர், ஏர், ஸ்பேஸ் 5 இருக்குது. இப்போ தன்மாத்திரை இது எல்லாமே தன்மாத்திரையா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல இந்த தன்மாத்திரைகளை முதல்ல 2 பகுதியா பிரியும். முதல்ல இந்த இது வந்து வெறும் தன்மாத்திரை, அதாவது சூக்கும பூதங்கள் இவங்கெல்லாம். இதுல இருந்து இத 2 பாகமா பிரியுது பாத்தீங்கன்னா. அப்புறம் இந்த ஸ்பிளிட் வந்து கம்ப்ளீட். இந்த மேல கருப்பா இருக்கிறது ஒரு பாதி, 50-50%. திருப்பி இந்த கீழே உள்ள ஒயிட்டா இருக்கிற இந்த 50% பழையபடி மிச்சம் 4 தான் பிரியுது. இந்த 4 இது பிரியுறது என்னெல்லாம்னா, இப்போ இது வந்து ஆகாய தத்துவம்னு எடுத்துக்கோங்க. இந்த மேல உள்ளது 50% ஆகாய தத்துவம், மீதி உள்ள 50%ல மிச்ச 4 பூதங்களான ஏர், ஃபயர், வாட்டர், எர்த், இந்த 4ம் 1/8 போர்ஷன். புரியுதா? அதாவது சூக்கும பூதம் இருக்குது. சூக்கும பூதத்தை 50-50% பிரிச்சு முதல் 50% முழுசா அந்த சூக்கும பூதமாவே இருக்கும். ஆகாயம்னா இது ஆகாயம் 50%. மிச்ச 50%ல இந்த 4ஆ பிரிச்சு அந்த 4ல மிச்ச 4 இருக்கும். இப்போ இப்படி இந்த இத காம்பினேஷன் வர்றதுதான் இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு தூல பூதத்தை உண்டாக்கிரும். அந்த ப்ராசஸ் தான் இதுல காட்டியிருக்கிறோம். இப்போ இதுல பாருங்க. இப்போ முதல்ல வந்து ஆகாய தத்துவத்தை எடுத்துக்கிடுவோமே. ஆகாய தத்துவத்துல நம்ம வந்து சூக்கும ஆகாயத்துல இருந்து தூல ஆகாயம் எப்படி மாறுது, அந்த போன டயக்ராமோட எக்ஸ்டென்ஷன் தான் இதுல புரிஞ்சுக்கோங்க. அரை, அதாவது 50% இந்த நுட்பமான ஆகாசம் அதோட மூலக்கூறு இருக்கும். மிச்சம் உள்ள 50ல அதை 4 பங்கா பிரிக்கிறதுனால 1/8 ஆஃப் த சூக்கும வாயு, 1/8 ஆஃப் த சூக்கும வெப்பம், 1/8 போர்ஷன் ஆஃப் த சூக்கும வாட்டர், அடுத்தது வந்து சூக்கும மண். மிச்ச 4 பூதங்களும் 1/8 இருக்கும், இது இருக்கும். இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு தூல ஆகாசம். அப்போ சூக்கும பூதத்துல இருந்து தூல பூதம் எப்படி உருவாக்கப்படுதுன்னா, நமக்கு ஆகாசம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. சூக்கும ஆகாசத்தை சூக்கும 50% ஆகாசம் இருக்கும். மிச்சம் வந்து வாயு, அக்னி, நீர், நிலம் எல்லாம் 1/8 போர்ஷன் ஆஃப் தட் இருக்கும். அதோட பர்சன்டேஜ் அவ்வளவுதான். இந்த 2ம் சேர்ந்ததுதான் ஸ்தூல ஆகாசம். இதே போலதான் வாயுவும் அதே மாதிரிதான். வாயு எப்படி உருவாக்கப்படுதுன்னா 50% நுட்பமான சூக்மமான வாயு இருக்கும். மிச்சம் உள்ள 50%ல 1/8 போர்ஷன் இருக்கும். சோ நெருப்பு அல்லது வெப்பம்னு பாத்தீங்கன்னா அதுல 50% நெருப்பு மூலக்கூறு இருக்கும். மிச்சம் உள்ளது மிச்சம் 4ம் 1/8, அதாவது 8ல 1 பங்கு தான் இருக்கும். இது மாத்திரம் பாதி 50% இருக்குது. அதே மாதிரி நீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வாட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலயும் இதே மாதிரி தான். வாட்டர் வந்து 50% இருக்கும், மிச்சம் 4 வந்து ஈச் 1/8. அதே மாதிரி மண் தத்துவத்தை எடுத்தீங்கனாலும் இது.
அப்போ நமக்கு வந்து சூக்குமத்துல இருந்து தூரம் எப்படி உருவாக்கப்படுது, இது வந்து அண்டர் பெர்ஃபெக்ட் கண்டிஷன், கரெக்டா எக்ஸாக்டா 50%, அப்புறம் வந்து 12.5 12% இருக்காது. இது அந்த சுத்தமான பர்ஃபெக்ட் மூலக்கூறு அப்படின்னு வரும்போது எக்ஸாக்டா இது இருக்கும். மற்றபடி இந்த ரேஷியோ மாறும். ஈக்குவலா இருக்கணும்னு கிடையாது, அது மாறும். ஆனா இது வந்து ஒரு தூலமான நம்மளுடைய மூலக்கூறு எப்படி சூக்குமத்துல இருந்து உருவாக்கப்படுதுங்கிறது தான் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதுதான் சொன்னோம், தன்மாத்திரையில இருந்து எப்படி வந்து நமக்கு 5 பூதங்களும் வருதுன்னா இதுதான் அதுக்கு ரீசன். அப்போ இதை வந்து கைவல்ய நவநீதம் பாடல் 41ல அதை கொடுத்திருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு சூக்கும பூதத்தையும் 2ஆக பிரித்து முதல் பாதியை ஒரு பங்காகவும் மற்றொரு பாதியை 4 பங்குகளாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு சூக்கும பஞ்சபூதங்களை பிரித்து ஒவ்வொரு சூக்கும பூதத்தையும் முதல் பாகத்தை மற்ற சூக்கும பூதத்தின் முதல் பாகத்தை மற்ற சூக்கும பூதங்களோடு குறிப்பிட்ட சதவீதத்தில் சேர்க்கும் முறையே பஞ்சீகரணம் அல்லது சூக்குமத்திலிருந்து தூலமாக மாற்றும் முறையாகும். சோ இந்த ஒரு ப்ராசஸ், இதுக்கு பேரு நம்ம வந்து பஞ்சீகரணம் சொல்லுவோம். இந்த ப்ராசஸ்க்கு பேரு பஞ்சீகரணம். அப்போ நமக்கு வந்து எப்படி பஞ்சபூதங்கள் உருவாக்கப்பட்டது, அதுக்காக தான் இந்த கான்செப்டே. அதாவது அகங்காரம், அகங்காரத்துல இருந்து தன்மாத்திரை, தன்மாத்திரை இருந்து பஞ்சபூதங்கள், அந்த தன்மாத்திரை சூக்கும பூதம் பஞ்சபூதங்களா மாத்துறதுக்காக இந்த ரேஷியோவில் சேருது. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிடலாம்னா, ஆகாய தத்துவம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆகாய மூலக்கூறுல மற்ற மூலக்கூறுகளும் இருக்கின்றன. வாயு மூலக்கூறு இருக்குது, நெருப்பு மூலக்கூறு இருக்குது, நீர் மூலக்கூறு இருக்குது, மண் மூலக்கூறு இருக்குது. இதுதான் நம்ம கன்வே பண்ற மெசேஜ். அதே மாதிரி வாயு மூலக்கூறு எடுத்துட்டீங்கன்னா அதுலயும் மிச்ச 4 மூலக்கூறுகளும் அடக்கம். நீர் மூலக்கூறை எடுத்தீங்கன்னா அதுலயும் மற்ற 4 பூதங்களும் அடக்கம். மண் எடுத்துட்டீங்கன்னா அதுலயும் 4 பூதங்களும் அடக்கம். அப்போ ஒரு ஆகாசம்னு எடுத்தோம்னா வெறுமன 100% ஆகாய மூலக்கூறு கிடையாது. அதுல மற்ற 4 பஞ்சபூதங்களும் இருக்கு, அதோட மூலக்கூறுகளும் இருக்கு அப்படிங்கறதான் புரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் தான் குயின்டிப்ளிகேஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றது. இந்த பஞ்சீகரண மெத்தடை வந்து நம்ம முன்னோர்கள் அப்பவே அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க. எந்த ரேஷியோல இது நமக்கு சேருதுங்கிறது முதற்கொண்டு அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து சயின்ஸ்ல எப்படி இந்த நம்மளுடைய பிரபஞ்சம் உருவாச்சுன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். பிக் பேங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெரிய வெடிப்பு நிகழ்ந்தது. அதுல என்ன சொல்லுவாங்க, அந்த வெடிப்புல அவ்வளவு வெப்பம் வந்து கிட்டத்தட்ட 3,80,000 வருடம் கழித்துதான் அந்த வெப்பம் தணிஞ்சு 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 கொஞ்சம் கூல் ஆகி முதல்ல வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் உருவாச்சு, அதுல இருந்து ஹீலியம் ஆட்டம் உருவாச்சு. அப்புறம்தான் நமக்கு வந்து இந்த தத்துவம், இந்த எல்லா நம்ம ஆகாயம், நிலம், நீர், மண் எல்லாமே அதுக்கப்புறம் தான் உருவாச்சுங்கிறது சயின்ஸுமே சொல்லுது. இத எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஞானியர்கள் எல்லாருமே, சித்தர்கள் எல்லாருமே இதை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிதான் நடக்குது, இப்படிதான் இந்த ரேஷியோல தான் இது வந்து நமக்கு வந்து உருவாக்கப்படுது. இந்த கான்செப்ட் தெரியணும். எதுக்குன்னா நம்மளுடைய பிரபஞ்சமும் சரி, நம்மளுடைய உடலும் சரி, இந்த பஞ்சபூதங்களால் தான் உருவாக்கப்பட்டன. அந்த பஞ்சபூதங்கள் வரை எப்படி வந்ததுன்னு இது வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். பஞ்சபூதங்கள் இது வரைக்கும் சொல்லப்பட்டது ஒன்லி பஞ்சபூதங்களுடைய டீடைல்ஸ். அது தவிர இப்போ வந்து இந்த பஞ்சபூதங்களை இன்னும் துல்லியமா அகஸ்தியர் சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னா இதோடைய குணாதிசயங்கள் என்ன, ஐம்பூதங்களின் குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 2 பாட்டு தான். ஏன்னா பாட்டை நான் சொல்லன்னு தேவையில்ல, அதோட எக்ஸ்பிளனேஷன் விருப்பமானவங்க பார்த்துக்கலாம். அந்த பாட்டை 17 18வது அகஸ்தியரோட ஞானசர நூல்ல உள்ள பாடல்கள். இதுல என்ன கொடுத்திருக்கும்னா, இந்த பூதம் பார்க்கும்போது மண்,
மண்ணோட நிறம் வந்து பொன்னிறம். அதோட சுவை வந்து இனிப்பு. வடிவம் சதுரம், நான்கோணம் சொல்லியிருப்பாங்க, சதுரம். அதோட நீட்சின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சுவாசம் பண்ணலாம். இது ஞான சரநூல். சரம்னா மூச்சுன்னு அர்த்தம். அந்த மூச்சோட நீளம் நீங்க இப்போதைக்கு அதை கண்டுக்க வேண்டாம். நமக்கு மூச்சு வந்து ஒவ்வொரு தத்துவத்துக்கும் எந்த அளவுக்கு நீட்சி இருக்குங்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் காலத்தை பத்தி இப்போதைக்கு கவலைப்படாதீங்க. பின்னாடி வரும்போது எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து இவ்வளவு அங்குலம் வெளியில போய் வரும். அந்த சுவாசம் மூச்சு விடுறோம் இல்லையா, மூச்சு இத்தனை அங்குலம் ஒவ்வொரு நாஸ்ட்ல இருந்து வெளியில வருது போகுது அப்படிங்கிறதுக்கான தான் லாஸ்ட் காலம். இப்போ ஃபர்ஸ்ட் 4 காலம்ஸ் பார்த்துக்கலாம். மண்ணோட நிறம் பொன்னிறம், சுவை இனிப்பு, வடிவம் சதுரம். நீரோட நிறம் வெண்மை, சுவை துவர்ப்பு, வடிவம் திரை வடிவம், அர்த்த சந்திர வடிவம் சொல்லுவோம். நெருப்பு அல்லது வெப்பம், வெப்பம் தான் கரெக்டா இருக்கும். வெப்பம் நெருப்பும் சொல்றோம். இதோட நிறம் செம்மை சிவப்பு, இதோட சுவை வந்து உவர்ப்பு, இதோட வடிவம் வந்து முக்கோணம். இந்த வாயுங்கிறது வந்து நிறம் கருமை, சுவை புளிப்பு, இதோட வடிவம் அறுகோணம். ஆகாயத்தோட நிறம் வந்து படிகம். படிகம்னா கிறிஸ்டல். அதுக்கு எந்த கலரும் இல்லை. படிகத்துக்கு கலரே கிடையாது. என்ன கலரை காட்டுறீங்களோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். சுவை கசப்பு, வடிவம் வட்டம். அதாவது பிக் பேங் நடந்து 3,80,000 அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி நம்ம வந்து எப்படி பிரபஞ்சம் வந்துன்னு சயின்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சுவைகள்ல பாத்தீங்கன்னா கசப்புங்கிற சுவை தான் ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டட் மெக்கானிசம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கசப்பு சுவை வந்து மற்ற எல்லா சுவையையும் உள்ளடக்கிக்கிடும். இப்ப நீங்க மருந்து சாப்பிடும்போது அந்த இதுல கசப்பை மறைக்கிறதுக்காக சின்ன பிள்ளைங்களுக்கு மருந்துல இனிப்பு சேர்த்திருப்பாங்க. ஆனாலும் அந்த இனிப்புலையும் இந்த கசப்பு தான் தூக்கலா தெரியும். சோ கசப்பு வந்து அனைத்தையும் அடைக்குது. இது வந்து ஆகாய தத்துவத்தோட சுவை. ஏன்னா இந்த அளவுக்கு டீட்டெயில்டா, அதாவது பஞ்சீகரணத்தையோ இந்த அளவுக்கு டீட்டெயில்டா நம்ம ஒன்னும் சயின்ஸ்ல இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல. ஆனா கண்டுபிடிப்பாங்க. இன்னும் ஆழமா போக போக கண்டுபிடிக்கப்படும். ஏன்னா இந்த கசப்புங்கிற மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னே கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு நாடி நரம்புகள், அந்த கனெக்டிவிட்டி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சயின்ஸ்லே. சோ இப்போ நம்ம என்னென்னலாம் சொன்னாங்களோ அதை சயின்ஸ்ல ஒன்னொன்னா ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல நீங்க நம்ம ஏற்கனவே பார்த்தா ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு யுக தர்மம்னு இருக்குது. சத்திய யுகத்துல வந்து ஞானிகள் நிறைய இருந்தாங்க, சொன்னதை அப்படியே நம்புவாங்க. யாரும் அதை கிராஸ் கொஸ்டினே கேட்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு கலியுகத்துல ஏன் அப்படி, ஏன் எதுக்கு, அது இல்லைன்னா நம்ப மாட்டாங்க. அதனால நம்ம வந்து இந்த அறிவியல் சயின்ஸ் மூலம் இதையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி இருக்குது, அது தெளிவுபடுத்த வேண்டி இருக்குது. அதுக்காக தான் இது சயின்ஸ்ல இதை இப்போ சொல்லிக்கிட்டு வாராங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இது எதுக்காக இப்போ சொல்லியிருக்கிறோம்னா, நம்ம இந்த ஐம்பூதங்கள்ல இருந்து நம்ம எப்படி நம்மளுடைய உடல் உருவாக்கப்படுது, அந்த உடல் கூறுகள் எப்படி உருவாக்கப்படுது ஐம்பூதங்கள்ல இருந்து அப்படிங்கிறதுக்கு அந்த கலர் கோடிங் தான் இப்ப மெயினா யூஸ் பண்றோம். மற்றதை பற்றி பின்னாடி டீட்டெயில்டா சொல்லலாம். அந்த நிறத்தை நான் படத்துல யூஸ் பண்ண போறேன். அதுக்காக தான் இந்த டேபிள கொடுத்துருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்ம உடல், அதாவது பஞ்சபூதங்கள்ல இருந்து இப்போ உடல் எப்படி உருவாக்கப்பட்டது. ஏன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரபஞ்சம் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னோம். அவ்யக்தத்துல இருந்து மாயாசக்தியில இருந்து வெளிப்படப்பட்டதுதான் நம்மளுடைய தன்மாத்திரைகள். அந்த அகங்காரம் மூலம் தன்மாத்திரை வந்து பிரபஞ்சத்துல நமக்கு ஐம்பூதங்கள் வெளிப்பட்டது. அந்த ஐம்பூதங்கள்ல இருந்துதான் நமக்கு வந்து பிரபஞ்சமும் உற்பத்தியாச்சு, அதே மாதிரி சரீரமும் உற்பத்தியாச்சு. இப்போ அந்த இதுல வந்து எப்படி அந்த சூக்கும பஞ்சபூதங்கள் தூல பஞ்சபூதங்களான ஆனவை காரணம் என்ன, அது பஞ்சீகரண மெத்தடையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். எப்படி அது மாற்றப்பட்டது, அந்த மாற்ற முறைக்குத்தான், அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பஞ்சீகரணம்னு சொன்னோம். இப்போ இந்த 5 பூதங்களும் இருக்குது. பூதத்துல இருந்து எப்படி நம்ம உடல் கூறுகள் உருவாக்கப்பட்டன, அதுதான் அடுத்த டாபிக். அந்த பஞ்ச பூதங்கள்ல இருந்து தூல பூதங்களில் இருந்து எப்படி நமது உடல் உருவாக்கப்பட்டன. அதுல ஒரு 2 வார்த்தை யூஸ் பண்றோம். அதாவது சமஷ்டி, வியஷ்டி அப்படிங்கிறது. சமஷ்டினா இப்ப ஒரு காடு மொத்தமா ஆஸ் அ ஹோல்சமா பாக்குறது.
அது வந்து காடு. ஒரு காடு எடுத்தீங்கன்னா நிறைய மரங்கள் சேர்ந்ததுதான் சமஷ்டி. அது வந்து காடுன்னு சொல்லுவோம். தொகுப்பு. சமஷ்டினா தொகுப்பு. விஎஸ்டிங்கிற அந்த காட்டுல உள்ள ஒரே ஒரு மரத்தை எடுத்தீங்கன்னு வைங்களேன், அதோட தனி பகுதி. சோ தொகுப்பா உள்ளது தனிப்பகுதியா இருக்குது. ஒவ்வொரு தூல பூதத்துக்கும் தொகுப்பா பார்க்கும்போது ஆகாயம், தூல ஆகாயம் சொல்லுவோம். ஆனா அதோடைய தனிப்பகுதி பாத்தீங்கன்னா 50% அதுல வந்து ஆகாய கூறாலானது. மிச்சம் 12 மிச்சம் 4 கூறால் ஆனது. அதை மீன் பண்றதுக்கு தான் இந்த படத்தை போட்டு சமஷ்டி விஎஸ்டிங்கிற கான்செப்ட சொல்றோம். சோ சமஷ்டினா தொகுப்பு மொத்தமா, அதாவது ஆகாயம்ங்கிறது மொத்தமா தொகுக்கிறது. அதுல ஆகாயத்திலையும் என்னதெல்லாம் இருக்கு, ஆகாய கூறு பிளஸ் மற்ற கூறு இருக்குது. ரேஷியோ வேரி ஆகலாம். அதுதான் விஎஸ்டி. விஎஸ்டினா தனித்தனி மூலக்கூறு, சமஷ்டினா மொத்தமா இருக்கிற மூலக்கூறு. இப்போ தூள் ஆகாயம் எப்படி இதுல இருந்து நமக்கு உருவாச்சுங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். கொஞ்சம் ரொம்ப ஆழமா கவனிங்க, புரிய முடியும். சிலவங்களுக்கு புரியலைன்னாலும் திருப்பி திருப்பி அதை நீங்க கேட்டீங்கன்னா உங்களால புரியும். ஒரே டைம்ல புரியாது. ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியா புரிஞ்சிரும். மற்றவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், புரியும் கண்டிப்பா. இப்போ தூள ஆகாயம் எடுத்தோம் இல்லையா, அதுல என்ன பண்ணுவோம், சமஷ்டி ஆகாயம் விஎஸ்டி ஆகாயம். நான் இந்த படத்துல கலர் கோடிங் காட்டினதுக்காக தான் அந்த பாட்டையே சொன்னேன். அதாவது பொன்னிறம் மண், வெண்மை நிறம் நீர், செம்மை நிறம் வெப்பம் அல்லது நெருப்பு, வாயு நிறம் கர்நிறம், சமஷ்டி வந்து கிறிஸ்டல் கிளியர். ஏன்னா ஒயிட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியக்கூடாது, தெரியாதுங்கிறதுக்காக அந்த படத்துல லிட்டா ஒரு கிரே கலர் கொடுத்துருக்கோம். அது படிக கலர் ஆகாயத்துக்கு. சோ இப்போ வந்து முழுசும் பாத்தீங்கன்னா தூள ஆகாயத்தை எடுத்துட்டீங்கன்னா 50% சமஷ்டி ஆகாயம். அது வந்து தொகுப்பா இருக்கிறது. உள்ளால விஎஸ்டி ஆகாயம்ங்கிறது வந்து 4 இது, ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் மூலக்கூறு. வாயு கூறு, நெருப்பு கூறு, நீர் கூறு, மண்ணின் மூலக்கூறு இது இருக்குது. இப்போ இது ரெண்டா அந்த பஞ்சீகரணம் ப்ராசஸ் மாதிரி தான். இப்போ ஆகாயத்துல 50% ஆகாயம் பியூர் ஆகாயம், மிச்சம் 50ல இந்த மூலக்கூறுகளோட டிவிஷன். இப்போ எப்படி இது வந்து காம்பினேஷன் ஆகுதுன்னா, நம்ம முந்தின படத்துல உள்ள இந்த ஆகாயத்தை தான் இந்த ரெண்டா பிரிச்சுட்டோம். சமஷ்டி ஆகாயம் அந்த 1.1ங்கிறது வந்து இந்த 50% ஆகாயம். இது வந்து ஈச் 12.5% ஆகாயம். இது 1.1 1.2 அந்த ரெண்டு தான் நான் ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக பிரிச்சு கொடுத்துருக்கேன் ஒழிய இப்படி ஒவ்வொன்றும் பிரிஞ்சு வராது. இந்த முதல் 50% இருக்குல்ல, இதைத்தான் நம்ம ஜீவன் ஆன்மான்னு சொல்றோம். ஆகாயத்தோட 50% அந்த கூறால் ஆனதுதான். அதனால்தான் ஆன்மா ஆகாய கூறால் ஆனது, ஜீவன் ஆகாய கூறால் ஆனது. ஜீவன் வேற ஆன்மா வேறதான். இப்போதைக்கு நம்ம ரெண்டையும் ஒரே தான் பார்த்துக்கிடுறோம். சோ ஆகாய கூறால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆன்மா. அடுத்தது இந்த விஎஸ்டி பாகம் இருக்கு இல்லையா, மிச்சம் இந்த 4 பாகம் ஒன்னொன்னும் அதுல வந்து வாயு கூறு இருக்குது, நெருப்பு கூறு இருக்குது, நீர் கூறு இருக்குது, மண்ணின் கூறு இருக்குது. இப்ப என்ன ஆகும்னா இந்த 1.2.1ங்கிறது வந்து என்னது, வாயுவின் மூலக்கூறு. இந்த வாயு மூலக்கூறு அதுல உள்ள அந்த 1/4 தான் 4 நான் பிரிச்சு காட்டியிருக்கேன். இதுலயே உள்ள டிவிஷன் தான், இது தனியா அப்படி வர்றதில்ல. இந்த 1.2.1ம் அப்புறம் நமக்கு வந்து பொதுவா இருக்கிற இந்த வாயு இருக்கு இல்லையா, வாயுங்கிற அந்த தூல பூதம், வாயு பூதம், அந்ததோட சேரும்போது நமக்கு மனம்ங்கிற கருவி உருவாக்கப்படுது. அதே மாதிரி நமக்கு இதுல உள்ள நெருப்பு, அதுதான் 1.2.2. அந்த 1.2. இந்த 50%ல இருக்கிற நெருப்பு மூலக்கூறு ஆக்சுவலா இன்னொரு தூல நெருப்பு பூதத்தோட சேரும்போது புத்திங்கிற கருவி உருவாக்கப்படுது. சோ புத்தி வந்து எந்த உடல் கூறால் ஆனது, ஆகாயங்கிறதுல ரெண்டா பிரிச்சு 50% ஒதுக்கிட்டோம். அந்த 50ல திருப்பியும் மிச்சம் 4 பிரிச்சு அதுல உள்ள அந்த நெருப்புங்கிற ஆகாய கூறும். மற்றபடி இந்த நெருப்புலயே நமக்கு வந்து எல்லாம் இருக்கும், 5 இருக்கும். இதெல்லாம் சேரும்போதுதான் புத்தி. அடுத்தது வந்து 1.2.3 நமக்கு வந்து நீர் மூலக்கூறு. இது வந்து தூல நீரோட நீர் பஞ்சபூதத்தோட மூலக்கூறோட சேரும்போது சித்தம் உருவாக்கப்படும். அதே மாதிரி அந்த மண்
இந்த போர்ஷனோட உருவாக்கும் போது அகங்காரம் உருவாக்கப்படும். அப்போ மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அடுத்தது ஜீவன் அல்லது ஆன்மா. இந்த 5 எப்படி உருவாக்கப்படுகின்றன? ஆகயம்ங்கிற ஒரு தூல மூலக்கூறோட ஃபர்ஸ்ட் 50% எடுத்து அதுல வர்றதுதான் ஆன்மாங்கிற இது. அப்போ ஆன்மா உருவாக்கப்பட்டது ஆகாயக்கூறால். மனம் என்கிற கருவி உருவாக்கப்பட்டது இந்த 2 காம்பினேஷன். இதுல உள்ள மிச்சமும் இதுவும் அதே மாதிரிதான் ஒவ்வொன்றும். இப்போ நீங்க திருப்பி நான் சொல்றேன், ஆகாயம்ங்கிற ஒரு பஞ்சபூதத்துல ஒரே ஒரு பூதத்தை எடுத்துக்கிட்டோம். இது தூலம். ஏன்னா சூக்குமத்துல இருந்து தூலத்துக்கு வந்துட்டோம். இந்த தூலத்துல இருந்தா நம்மளுடைய உடல் கூறுகள் உருவாக்கப்பட்டன. அப்போ அந்த உடல் கூறுகள் உருவாக்குறதுக்கு ஆகாயத்துல தூல ஆகாயத்தை 2 பங்கா பிரிக்கிறாங்க, சமஷ்டி வியஷ்டின்னு. அந்த சமஷ்டியில முழுசா அந்த ஆகாயத்தை எடுத்து அந்த 50% உருவாகுனதுதான் நமக்கு ஜீவன் அல்லது ஆன்மா. மிச்சம் இருக்கிற 50% 4 தான் பிரிக்கும் போது அந்த வாயு கூறோட சேர்ந்தா மனம், நெருப்பு கூறு மற்ற தூல நெருப்போட சேர்ந்தா அது புத்தி, அடுத்தது சித்தம், அதுக்கு அடுத்தது நமக்கு அகங்காரம். இப்போ 5 மூலக்கூறு காம்பினேஷன்ல நமக்கு என்ன வந்துருச்சு? உடம்புல சொல்ற ஆன்மா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற மூலக்கூறுகள் உருவாக்கப்பட்டன. அடுத்து வாயு, தூல வாயு எடுத்துட்டீங்கன்னா இதுலயும் 2ஆ பிரியுது. தூல வாயுல சமஷ்டி வாயு, வியஷ்டி வாயு. அதாவது இதுல 50% கம்ப்ளீட்டா வாயு எடுத்துக்கிறோம். மிச்ச 50% அதுல இண்டிவிஜுவல் மூலக்கூறை மாத்திரம் எடுத்துக்கிறோம், அதுல உள்ளத. சோ வாயு மூலக்கூறு மிச்ச இது இருக்குது. இது இந்த இததான் எக்ஸ்டென்ஷன் இங்க அடுத்தது. அப்போ நமக்கு அந்த ஆகாயத்துல நீங்க சமஷ்டி வாயு பாகம் இருக்குல்ல, 50%ல உருவாகிறது வியானன்கிற வாயு. வியானன் அதாவது நமக்கு 5 விதமான மெயினான வாயுக்கள் சொல்லுவோம் உடலுக்குள்ளால. 10 இருக்குது, தசவாயுக்கள் சொல்லுவோம். இதுல 5 வாயுக்கள் எப்படி இருக்குன்றத இதுல சொல்லியிருக்கு. அதாவது நமக்கு பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன் அப்படிங்கிற 5 மெயினான மூலக்கூறுகள். சோ இந்த உடல் கூறுகள் எப்படி உருவாக்கப்பட்டன? இந்த தசவாயுக்கள்ல இந்த மெயினான 5 வாயுக்களுக்கு மாத்திரம் சொல்லியிருக்கோம். மற்றது இதே மெத்தட் தான், அதனாலதான் மெயினானதை சொல்றோம். சோ வாயுங்கிறது சமஷ்டி வியஷ்டி 50%, மிச்சம் 12.5%, 12.5%. இப்போ இதுல அந்த வெறுமன வாயு தத்துவம் எடுத்தீங்கன்னா வியானன் வந்துடும். இதுலயும் இந்த 50%ல இருக்கும். பட் ஆனா இந்த இதை நம்ம பிரிக்கிறது இது. அடுத்தது இதுல உள்ள இந்த 12.5% ஒன்னாவது என்னது 2.2.1 ஆகாய மூலக்கூறு. சோ அந்த நமக்கு ஆகாயத்தோட சேரும்போது சமானன்னு கிடைக்கும். அடுத்தது நெருப்போட சேரும்போது அடுத்தது நமக்கு உதானன் கிடைக்கும். அடுத்தது நமக்கு நீரோட சேரும்போது மூணாவது பிராணன் கிடைக்கும். அடுத்தது மண்ணோட சேரும்போது அபானன் கிடைக்கும். அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய உபநிடதங்கள்லையும் மற்ற சுருதிகள்லையும் எல்லாத்துலயும் சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்த மூலக்கூறுகள் இந்த மாதிரி பிரிக்கப்பட்டு இந்த காம்பினேஷன்ல வரும்போதுதான் நம்மளுடைய உடல் கூறுகள் உருவாக்கப்படுகின்றன. அந்த மனம், அந்த கரணங்கள்னு சொல்ற மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த மூலக்கூறுகளால் ஆனவை. அதே போல நமக்கு பிராணன், அபானன், சமானன், வியானன் இது எல்லாமே இந்த பர்டிகுலர் காம்பினேஷன்ல தான் உருவாக்கப்பட்டன. அடுத்தது நம்ம நெருப்பு தத்துவத்தை எடுத்தோம்னா அதுலயும் நெருப்ப 50% இது பண்ணிட்டு மிச்ச 50% மிச்ச 4 மூலக்கூறா மாத்திடுறோம். அதே மாதிரி அதுல இருந்து வாரது நமக்கு ஐம்பொறிகளான கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். சோ இது நம்ம சொல்ற ஞானேந்திரியங்கள்னு சொல்ற ஐம்பொறிகள். சோ இந்த ஐம்பொறிகள் எப்படின்னா அந்த நெருப்புல திருப்பியும் சம பிரிக்கப்பட்டு இந்த 2 காம்பினேஷன் அடுத்த
அடுத்தது அதே மாதிரி ஒவ்வொன்னோட சேரும் போது உங்களுக்கு எது எதுவும் சேர்ந்தா கண், எதோட சேர்ந்தா நீர், எதோட சேர்ந்தா மூக்கு, எதோட சேர்ந்தா தோல் வருது, எதோட சேர்ந்தா காது வருது. சோ இந்த இந்திரியங்கள் பொறிகள்னு சொல்றோம் இல்லையா, இந்த கருவிகளை நமக்கு உருவாக்குறதும் இந்த ஐம்பூதங்கள் தான். அடுத்தது நீர் தத்துவம். நீர் தத்துவம் எடுத்தீங்கன்னா அதுல இருந்து வாரது நம்ம சொன்ன புலன்கள். அங்க ஏன்னா இந்த இதுவும் தன்மாத்திரை தான். ரசம், ரூபம், ஸ்பரிசம், சப்தம், எல்லாமே கந்தம் சொல்றோம். அப்போ அதுக்கும் முன்னாடி சொன்ன தன்மாத்திரைக்கும் என்னன்னு கேட்டா அது பிரபஞ்சத்துக்குரியது. பிரபஞ்ச தன்மாத்திரைகள். தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, பிரபஞ்ச உற்பத்திக்கு பிரபஞ்ச தன்மாத்திரை பிரபஞ்ச பூதங்கள். அதே மாதிரி இந்த பூதங்கள் தான் நமக்கு உடலுக்குள்ளால உருவாக்குற தன்மாத்திரைகள். நம்ம சுவைய உணர்றோம், பாக்குறதுக்கு கண்ணு மூலம் பாக்குறோம், பொறி அதுதான். ஆனா பார்வை பார்க்கிறோம் அப்படிங்கிறது அந்த ஒளியை வச்சு பாக்குறது தான் புலன்னு சொல்லுவோம். ஸ்பரிசம் தொடு உணர்ச்சி, தொடு உணர்வு, அதுதான். சப்தம் கேட்கறது, ஓசையை கேட்கறது. மனம், மனத்தை நுகர்றது. இந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டி உடல்ல நடக்கிறது. இது இந்த தன்மாத்திரை. சோ பிரபஞ்சத்திலையும் உடல்லையும் ஒரே மாதிரி தான். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். அங்க உள்ளத பிரபஞ்ச தன்மாத்திரைகள், பிரபஞ்ச பூதங்கள். இங்க அந்த பூதங்கள்ல இருந்துதான் நமக்கும் இந்த உள்ளுக்குள்ளால நம்மளுடைய புலன்களும் இதாலதான் உருவாக்கப்படுது. இதால இந்த மூலக்கூறுகளால. அடுத்தது மண் தத்துவம். இந்த மண் தத்துவமும் சமஷ்டி வேஷ்டியா முதல்ல பிரிச்சுக்கிறோம். அதுக்கடுத்து இது நம்ம கர்மேந்திரியம்னு சொல்ற கை, கால், வாய், கருவாய், எருவாய்ன்னு சொல்லுவோம். இந்த அஞ்சும், அதாவது இது நமக்கு தொழில் கருவிகள்னு சொல்லுவோம். இதெல்லாம் தொழில் செய்யறது. காலால நடக்கிறோம், கையால இது பண்ண ஒவ்வொன்றும், வாயால பேசுறோம். எருவாய் அப்படிங்கிறது நம்மளுடைய குதத்து மூலம் நம்ம இதை வெளியே தள்ளுறோம். கருவாய்ங்கிறது உற்பத்திக்காக, அடுத்த ரீப்ரொடக்டிவ் திங். ஸோ இந்த எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கும் நம்ம அதே ப்ரொசீஜர் தான். ஸோ ஒவ்வொரு பூதங்களோட இதை மெயினா எடுத்துக்கிட்டு அந்த பூதத்துல இருந்து மற்றதோட சேர்க்கும் போது எப்படி ஒவ்வொன்றும் உருவாகுது அப்படிங்கிறத நமக்கு தெளிவா கொடுத்துருக்குறாங்க. அந்த இதோட ஓவரால் காம்பினேஷன் தான் எப்படி எப்படி எதோட சேர்ந்ததுன்றதுதான் இந்த டேபிள் எல்லாத்தோட கன்சால்டேஷன். இந்த கலர் எதுக்காக கொடுத்துருக்குறோம்னா, நமக்கு பொன்னிறம், மண் தத்துவம் பொன்னிறம், அதே மாதிரி நமக்கு நீர் தத்துவம் வெள்ளை நிறம், நெருப்பு தத்துவம் செந்நிறம், வாயு தத்துவம் கருநிறம், ஆகாய தத்துவம் படிக நிறம். இந்த முதல்ல மாத்திரம் ஃபர்ஸ்ட் 50% வரும் இல்லையா, அது ஒன்னொன்னு மாறும். ஆகாயம் படிக நிறம், வாயு அதாவது வியானன் வாயுவோட வாயுங்கிறதுனால அதோட கருநிறமா காட்டியிருக்குது. கண்ணு நெருப்பு தத்துவம். ஏன்னா அந்த டேபிள் இது எல்லாமே ப்ரீவியஸ்ல இருந்து வந்ததுதான். எந்தெந்ததுல நம்ம எப்படி கொண்டு வந்தோங்கிறதான். இப்போ கடைசியில பாத்தீங்கன்னா இது எல்லாமே எப்படி வந்ததுன்னா, எதையும் காம்பினேஷன் போட்டு வாயு தத்துவம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாய் கடைசியில உள்ள ரோ எடுத்துட்டீங்கன்னா இதை எப்படி பார்க்கணும்னா, மண் தத்துவமும் ஆகாய தத்துவமும் கலந்ததுதான் வாய். மண் தத்துவமும் வாயு தத்துவமும் சேர்ந்ததுதான் கை. நெருப்பு தத்துவத்தோட மண் தத்துவம் சேர்ந்தா கால், அடுத்தது கருவாய். ஏன்னா இந்த இது எம்டியா இருக்கும். ஏன்னா அதே இது சேர்றதுனால இங்க மண் அதுல உள்ள 50%, மண்ணோட 50% எருவாய். இதுல வேற காம்பினேஷன் கிடையாது. அதே மாதிரி நீர்ல வரும்போது அது எம்டியா இருக்கும். ஏன்னா நீரோட 50% அந்த சுவையாயிரும். அதே மாதிரி நெருப்பு தத்துவத்துல பாத்தீங்கன்னா அந்த நமக்கு இந்த இதுல ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா கண் தத்துவம் 50% அந்த உள்ள சமஷ்டி இதுதான். அதே மாதிரி இதுக்கு பாத்தீங்கன்னா வாயு தத்துவத்துல இது இருக்காது. ஏன்னா அந்த வாயு தத்துவத்தால் ஆனதுதான் இந்த வியானங்கிறது. இது ஜீவன் இதோடது. ஏன்னா அதனால இந்த ஆகாய தத்துவத்துல இது ஃப்ரீயா இருக்கும். இதுல என்ன அர்த்தம்னா, நம்ம இதுல விச் இஸ் த டாமினேட்டிங் மாலிக்யூல், அந்த மூலக்கூறு எது டாமினேட்டிங்கா இருக்குது, அதிகமா இருக்குங்கிறத வச்சுதான் சொல்றோம். ஒவ்வொரு பூதத்திலையும் 5 மூலக்கூறுகள் இருந்தாலும் அதுல இப்ப ஆகாயம்னு எடுத்தீங்கன்னா ஆகாய கூறோட டாமினேஷன் அதிகம் இருக்கும் மற்றது இருந்தாலும். வாயு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாயுவோட டாமினேஷன் அதிகமா இருக்கும். அதை வச்சுதான் இது இந்த
பர்டிகுலர் மூலக்கூறால் ஆனதுன்னு சொல்லுவோம். அதனால அது வந்து ஒரே ஒரு மூலக்கூறால் ஆனது கிடையாது. இப்ப இந்த டேபிள்ல நீங்க புரிஞ்சுக்கணும், மனம்ங்கிறது வாயு மூலக்கூறாலானது, தோலும் வாயு மூலக்கூறாலானது, ஸ்பரிசம் தொடு உணர்ச்சியும் வாயு மூலக்கூறாலானது, கை இதுவும் வாயு மூலக்கூறால் ஆனது. இதோட மெயின் இன்கிரெடியன்ட் டாமினேட்டிங் இன்கிரெடியன்ட் இது. அதே மாதிரி புத்தி நெருப்பு தத்துவம் தான் அதுல டாமினேஷன். உதானன் நெருப்பு தத்துவம். ரூபம், அதாவது ரூபம்ங்கிறது வந்து அதோட வடிவத்தை பார்க்கறது, ஒளின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து நெருப்பு தத்துவம் தான். காலும் நெருப்பு தத்துவம் தான். அதே மாதிரி நீர் தத்துவத்தால் ஆன உடல் கூறுகள் சித்தம், பிராணன், நாக்கு, கருவாய். அதே போல உங்களுக்கு வந்து மண் தத்துவத்தால் ஆனது லாஸ்ட் காலம். எதெல்லாம் கந்தம், மூக்கு, அபான் எல்லாம். அதாவது இந்த ஒவ்வொரு இதுவும் வந்து இந்த இதை பண்ணும்போது உங்களுக்கு எல்லாத்தோட கன்சாலிடேஷன் தான். இந்த டேபிள் புரிஞ்சிட்டுனா உங்களுக்கு வந்து இந்த உடல் எப்படி உருவாக்கப்படுதுங்கிறது புரியும். ஏன்னா முத்திரையில நம்ம இதோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட் தான் அங்க யூஸ் பண்றோம், அங்க யூஸ் பண்ணப்படுது. அதனாலதான் இவ்வளவு தூரம் இதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். புரியுதா? சோ இந்த டேபிளை நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல அடிப்படையா. அதாவது நீங்க இந்த முத்திரை எப்படி வேலை செய்கிறது என்று புரிய வேண்டும் என்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக இதை திருப்பி திருப்பி பார்த்து புரிஞ்சுக்கோங்க. புரியலைன்னா டவுட்டை கேட்கலாம், கண்டிப்பா கேட்கலாம். சோ திருப்பி திருப்பி பாருங்க. அதாவது காம்பினேஷன் தான், எக்ஸாக்டா 50%, எக்ஸாக்டா 12.5 அப்படி இருக்காது. ஏன்னா உடல் வந்து அவரவர் கர்ம வினைக்கு தக்க நம்ம உடல் வந்து ஏற்கனவே டிசைன் பண்ணி தான் அனுப்பப்படுது. அப்போ அதுல வந்து சிலவங்களுக்கு மண் தத்துவம் வந்து 10% இருக்கலாம், சிலவங்களுக்கு 8% இருக்கலாம், இன்னொன்னு வந்து 12.5க்கு பதிலாக 18 இருக்கலாம். சோ ரேஷியோ மாத்தி மாத்தி வரும். இது வந்து அண்டர் ஐடியல் கண்டிஷன். பிரபஞ்சத்தோட அந்த இதுக்கு நீங்க பார்க்கும்போது இந்த காம்பினேஷன் கரெக்டா எக்ஸாக்டா ஈக்குவலா பிரிஞ்சு இருக்கும். ஆனா இது புரிதலுக்காக தான் ஒவ்வொரு படத்தையும் அப்படி போட்டிருக்கோம் ஒழிய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் இந்த ரேஷியோ மாறும். மனுஷங்களுக்கே மாறும் ஒவ்வொன்றும். ஏன்னா மனுஷங்களுக்கு தான் இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாமே வரும். மற்றவர்கள் அது ரொம்ப மினிமமா இருக்கும். விலங்குகள்லையும் தாவரங்கள்லையும் மற்ற உயிரினங்களையும் பார்த்தீங்கன்னா மனிதன் தான் அத்தனையும் முழுமையா இருக்கிறது. சோ நம்மளை பொறுத்த அளவுல அந்த ஐம்பூதங்கள் வந்து மிக மிக அவசியம் புரிய வேண்டிய ஒரு தத்துவமா இருக்கும். இந்த ஐம்பூதங்களாலதான் பிரபஞ்சமும் சிருஷ்டியாச்சு, உற்பத்தியாச்சு, நம்மளுடைய உடலும் உற்பத்தியாச்சு. சோ சரீரம்னு சொல்றது வந்து 5 25 உடல் கூறுகளை பற்றி இப்போ சொல்லிட்டோம். அதோட எக்ஸ்டென்ஷன் தான் மற்ற எல்லாமே. மற்றதுக்கும் இதே தான், இதோட காம்பினேஷன் தான். ஐம்பூதங்களுடைய காம்பினேஷன் தான் உடல்ல இருக்கிற அத்தனை பாகமும். உடல் கூறுகள்னு சொல்லலாம், உடல் தத்துவம், உடல் கூறுகள் அனைத்துமே ஐம்பூதங்களால் உருவாக்கப்பட்டன. இதைத்தான் சித்தர்கள் எல்லாருமே தெளிவா சொல்லியிருக்காங்க. உபநிஷதங்கள்ல எல்லாத்துலயுமே இதை அழுத்தி சொல்லியிருக்கிறாங்க. சோ இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா அடுத்தது வந்து நமக்கு முத்திரைகளை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த கிளாஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா எதுக்காக, அதாவது சித்தர்களை வந்து எதுக்கு சொல்லணும்னா ஆல்கமி, ரசவாதம்னு ஒண்ணு உண்டு. சித்தர்கள் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. இந்த ரசாயன கோட்பாடு வந்து சாதாரண விஷயம் இல்ல. இதுல வந்து இந்த ஐம்பூதங்களோட காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, வேற எதுவுமே கிடையாது. அந்த காம்பினேஷன் மாற மாற ஆட்டோமேட்டிக்கா அதோட ப்ராப்பர்ட்டி மாறிடும், குவாலிட்டி மாறிடும். சோ மலிவான ஒரு உலோகத்துல இருந்து தங்கத்தை உருவாக்குனாங்க யாரு? சித்தர்கள். ஆல்கமி எல்லா புக்ல டீடைல்டா போட்டிருக்காங்க. சோ அவங்க அவ்வளவு தூரம் பண்ணது, அவங்க என்ன சொல்லலாம், நம்ம வந்து அவங்கதான் புரோட்டோ கெமிஸ்ட்ரி, அவங்கதான் பூர்வீக ரசாயன அறிவு. கெமிஸ்ட்ரின்னு படிக்கோம்ல, அந்த கெமிஸ்ட்ரி நாலேஜ் இருந்து அவங்கதான் அதுக்கு முன்னோடி. அந்த அளவுக்கு. ஏன்னா ரசவாதத்திலே லைஃபை எத்தனையோ பேர் இன்னும் தொலைச்சிட்டு இருக்காங்க, இன்னும் கண்டுபிடிக்க முடியாம. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இதை வந்து கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்து.
இப்போ பாத்தீங்கன்னா அந்த தங்கத்திலே பாத்தீங்கன்னா மாற்று அளவீடுன்னு உண்டு. அதுக்கு ஒரு மெட்ரிக் உண்டு. இப்போ தங்கத்தை வந்து இத்தனை கேரட்னு சொல்றோம் பாத்தீங்களா, 24 கேரட், 24 கேரட்ஸ், 22 கேரட்ஸ் சொல்றோம். அதே போல 10.5 மாற்று தங்கம்னா 10.5 மாற்றுன்னு சொல்லுவோம். அதுல எந்தவித மாசும் இல்லாதது சுத்த நிலையான தங்கம் தான் 10.5 மாற்று தங்கம். மிச்சதெல்லாம் தாழ்ந்த மாற்று, அதாவது குறைஞ்சது. அந்த குவாலிட்டி இஸ் லெசன். 9 மாற்று, 8 மாற்று, 7 மாற்று, இப்படி குறைச்சலாம் இருக்குது. சோ அந்த தங்கம் செய்யறதையும் நீங்க வந்து தூய தங்கம் செய்யறதுக்கு என்னென்ன கான்செப்ட் வேணும். இப்போ எப்படி ஆகாயம் வந்து ஃபுல்லா, அதுதான் ஃபர்ஸ்ட் உருவான ஐம்பூதங்கள். ஆகாயத்துல இருந்துதான் வாயு, வாயுல இருந்துதான் நெருப்பு, நெருப்புல இருந்து தான் நீர், நீர்ல இருந்து தான் மண் தத்துவம். இப்படிதான் வந்தது அந்த சீக்வன்ஸ்ல. நான் அந்த ரொம்ப டீட்டெயிலா சொல்லல. 5 பூதங்களும் உருவாக்கப்பட்டன. சூக்கும பூதத்திலிருந்து தூல பூதங்கள் உருவாக்கப்பட்டன. அந்த சூக்ம பூதங்களாலதான் பிரபஞ்சமும் உருவாச்சு. பிரபஞ்சத்தை பத்தியே நான் சொல்லல. நேரே நம்மளுடைய உடல் உருவாக்கத்துக்கு வந்துட்டோம். இது வந்து சித்தர்கள் வந்து அந்த நாலேஜ் அவ்வளவு தூரம் இருந்து அவங்க அத்தனை ப்ராசஸும் பண்ணாங்க. ஆக்சிடேஷன் ப்ராசஸ் பண்ணாங்க, கால்சினேஷன் பண்ணாங்க, அலாயிங் பண்ணாங்க, டிஸ்லேஷன் பண்ணாங்க. இன்னும் எத்தனையோ முறைகள் இருக்குது. அந்த மருந்துகள்லாம் செய்யறதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். கசாயம் ஒண்ணு இருக்கும், சுண்ணம் ஒண்ணு இருக்கும். அந்த ஏகப்பட்ட மெத்தட் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மெத்தடும் ஒவ்வொரு வீரியத்தையும் ஒவ்வொருதையும் கொடுக்கும். எது எதுக்கு தகுந்ததோ, எது நல்லா ரியாக்ட் பண்ணுமோ அதையும் கரெக்டா கொடுப்பாங்க. சோ சித்தர்கள் வந்து இந்த பஞ்சீகரணம் மெத்தட அவ்வளவு தூரத்துக்கு தரவா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இதுதான் அதுக்குரிய ஆதாரம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த நாலேஜை கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் இதோட நான் இன்றைய கிளாஸை முடிச்சுக்கிடுறேன். அடுத்த கிளாஸ்ல நம்மளுடைய அடுத்தது, அதாவது உடல் கூறுகளை பற்றி நம்ம வந்து படிக்கலாம். இப்போ இந்த 25 தத்துவத்தை அடிப்படையா சொல்லியிருக்கிறேன். இதுல இருந்து மற்றது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த அடிப்படை நாலேஜ் இருந்துருச்சுன்னா உங்களுக்கு முத்திரைகள் வந்து ஒன்றுமே இல்லை, ஈஸியா புரிஞ்சிடும். நீங்க அடுத்தவங்களுக்கும் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த ஒரே காரணத்தினாலதான் இவ்வளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். எவ்வளவு தூரம் என்னால இந்த நாலேஜை கடத்த முடிஞ்சதுன்னு தெரியவில்லை. எனிவே திருப்பி திருப்பி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா புரியும். ஏன்னா நாங்க என் குருமார்களோட பயங்கரமா கன்சல்ட் பண்ணி எல்லாத்தையும் புரியறதுக்கே பல மாதங்கள் ஆனது. ஆக்சுவலா இந்த கான்செப்ட புரிய இப்போ சொல்லிட்டோம் 1 ஹவர்ல. ஆனா இத நாங்க குருமார்களோட பல முறை டிஸ்கஸ் பண்ணிதான் இந்த ரிசல்ட்டே கொண்டு வந்தோம். அதனால உங்களுக்கு இதுல சந்தேகம் இருந்தா கண்டிப்பா நீங்க கேட்கலாம். இதை திருப்பி திருப்பி பாருங்க. இந்த அடிப்படை நீங்க வந்து இதை அடிப்படையா இது என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் விரும்புறவங்களும், இதை அடுத்தவங்களுக்கு கடத்தணும், இந்த முத்திரைகளை சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை கத்துக்கொள்ளுங்க. இதோட நான் என்னுடைய இந்த வகுப்பை நிறைவு பண்ணிக்கொள்றேன்.